அந்த சரோஜா கடைக்கு கண்டிப்பா லைசென்ஸ் வாங்கியிருக்கவே மாட்டா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இன்னையோட அந்த சரோஜா கடை க்ளோஸ். சாப்பாடெல்லாம் தரமானதா இல்லைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். அவளை தூக்கி உள்ள வைக்க கூட வாய்ப்பு இருக்கு. வைக்கட்டும் அப்பதான் அவளோட திமிரு அடங்கும். அந்த ஒரு கடை இருக்கிறதுனால தானே எல்லாரும் திமிரு எடுத்து ஆடியாளுவே. அந்த தள்ளுவண்டி கடை இல்லைன்னா எவன் எப்படி ஆடியான்னு பாப்போம். என்ன திமிரு பேச்சு என்கிட்டயே. இன்னைக்கு தெரியும் அவளுக்கு நான் யாருன்னு. கடை வச்சிருக்காளா, கடை பெரிய கடல் மாதிரி வச்சிருக்க மாதிரி நினப்பு. ஒரு தள்ளுவண்டி கடையை வச்சுட்டு என்ன வறுத்து வராளுவே. இனிதான் நான் யாருன்னு புரிஞ்சுக்கிடுவாளுவே. அந்த செல்லம்மா நேத்து வரைக்கும் என் வீட்டுல கிடந்தா. நான் தர ரூபாய்க்காக காத்து கிடந்தவா. அவளாம் என் முன்னாடி நின்று என்ன பேச்சு பேசுறா. இனி எவ்வளோ என் மூஞ்சி எட்டி பார்த்து கூட பேச மாட்டா. ராசாத்தினாலே பயம் இருக்கும். அந்த சரோஜா மகனோட கையை காலை எனக்கு முறிச்சுட்டா இனி அவ என் பக்கமே வரமாட்டா. அந்த ரோசாப்புக்கும் இப்ப வேலை போயிருக்கும். அவளும் என் தசை பக்கம் வரமாட்டா. இந்த செல்லம்மா ரொம்ப பேசுறா என்கிட்ட. என் வீட்டுல கிடந்து அடிமை வேலை பார்த்தவாவா. என்னைக்கு சம்பள பணத்தை தருவாவேன்னு என் கையவே பார்த்துக்கிட்டு நிப்பா. இன்னைக்கு என்னையவே விரல நீட்டு பேசியாலோ. அப்படி என்ன திமிரு வந்திருக்கு. இந்த பீடி சுத்துறதுனால தானே இவ்வளவு திமிரு எடுத்து பேசுறா. அவளுக்கு ஒரு நாள் இருக்கு. அவளை மட்டும் நான் சும்மா விட்டுருவேனா? விட மாட்டேன். ஏதாவது ஒண்ணு பண்றேன். ரோசப்பக்கா அலமேலக்கா 100 ரூபா தரணுமே தந்தாவளா? 2 நாளா கடை பக்கமே வரலக்கா. சரோஜா நேத்து வந்தப்ப நீ இல்ல பாத்துக்க. 100 ரூபாயை தந்துட்டு இட்லி வாங்கிட்டு போனேன். ஏக்க வாங்கினதுக்கு காசு தந்துட்டாவளா? தந்துட்டாவ சரோஜா. அப்படியேக்கா நான் 2 நாளா பாக்கையில பத்துடுங்க. அதான் கேட்டேன். மைனி என்ன பண்றிய? இட்லி கடையில இட்லி வியாபாரம் வித்த மாதிரி இல்ல, நீங்க 2 பேரும் உட்காந்து கதை விட்ட மாதிரி இருக்கு. ஆமா, வியாபாரம் பண்ணாம சும்மா உட்காந்து கதை விடக்கு தான் கடை வச்சிருக்கேன். இப்ப எதுக்காக காலையில வந்து என் வாயில அடிச்சிட்டு இருக்கா? மைனி உங்க வாயில அடிக்கல, என் வாயால தான் பேசுனேன். நல்லா பேசுன. நானே வயிற்றுச்சல் எடுத்து சும்மா வந்து என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. என்னாச்சு மைனி, என்ன பிரச்சனை? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் சரி பண்ணி விடுவேன். ஆமா சரி பண்ணிடுவா. உங்களால தான் எனக்கு இவ்வளவு பிரச்சனையுமே. உங்களால நீ என்னையும் எதுக்கு மைனி சேர்த்து பேசுறியா? எல்லாரையும் சேர்த்து தான் பேசுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒண்ணுதான். இப்ப எதுக்கு சும்மா வந்து வாயில அடிச்சிட்டு இருக்கா? மைனி டிஃபன் வாங்க கொண்டே மைனி. என் மோ ஸ்கூலுக்கு போவால இன்னைக்கு திங்கக்கிழமெல்லாம். வாங்கினியா போயிட்டே இரு. இந்த மைனி கீனின்ட்டு வாயில அடிக்கிற வேலை வேண்டாம். மைனி ஏன் மைனி இப்பெல்லாம் இன்னும் வெறுக்கிறிய? முன்னால உங்களை பார்த்தாலே எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். நல்லா கலக்கலன்னு பேசுவிய. இப்ப பாருங்க எப்ப பார்த்தாலும் கோவமா இருக்கிய. என்னாச்சு மைனி? வேலை அதிகமா இருக்கும், நான் வேணா செஞ்சு தட்டுமா? ஆமா நீ நல்லா செஞ்சு தந்துருவா. இப்போ உனக்கு என்ன வேணும்? மைனி அது வந்து ஒரு 6 பூரி, 2 வடை, 5 இட்லி இவ்வளவு கட்டிதாங்க மைனி. ரோசா பக்கம் அதை கேக்கால கட்டி கொடுங்க. சரி சரோஜா. நெட்ட மாதிரி ஒரு 10 நிமிஷம் இந்த கட்டி தரேன். சரிக்கா. மைனி எவ்வளவு வருது? என்னது வருது? இல்ல மைனி ரூபாய் எவ்வளவு வருதுன்னு கேட்டேன். நீ என் கடையில வருமானம் எவ்வளவு வருதுன்னு கேக்குறியா இல்ல நீ வாங்குனது எவ்வளவுன்னு கேக்குறியா? அது என்ன மொட்டையா பேசிட்டு இருக்கா? மைனி நான் வாங்குனதுக்கு தான் எவ்வளவுன்னு கேட்டேன். அப்படின்னா நான் வாங்குனதுக்கு எவ்வளவுன்னு கேட்கணும். வாங்குனதுக்கு எவ்வளவு? 101 ரூபா வருது. 100 ரூபா தான். என்ன மைனி மொய் மாதிரியே கேக்குறிய? எனக்காக கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி விட கூடாதா? டிஸ்கவுண்ட் எல்லாம் பண்ணி தான் அவ்வளவு வருது. 100 ரூபாய் தந்துட்டு வாங்கிட்டு போ. இப்ப கையில இல்ல மைனி, நாளைக்கு தான் தருவேன். எதுக்கு தான் இவ்வளவு பில்டப் போட்டா போல்க? எவ்வளவு வருது நீ? நாளைக்கு தந்துருவேன் மைனி, இல்லன்னா அடுத்த மாசம் சம்பளம் வாங்கியா தந்துருவேன். நான் என்ன கடனை வச்சுட்டு ஊரை விட்ட ஓட போறேன்? பேசு நல்லா பேசு. அந்த தள்ளுவண்டி கடை இருக்கா இல்லையானே தெரியலையே. போலீஸ் போயிருப்பாவளா? அவ கடையை க்ளோஸ் பண்ணிருப்பாவளா? எதுவுமே தெரியலையே. இத தெரிஞ்சுக்கிடணுமே. நம்மளே நேரடியா போய் பாப்போமா? சீச்சி வேண்டாம். அவ கடையை போய் நம்ம எதுக்கு நேரடியா பார்க்கணும்? யார விட்டு பார்க்க விடலாம்? நம்ம டிரைவருக்கு தான் அவ கடை எங்க இருக்குன்னு தெரியுமே. அவடே விட்டு பார்த்துட்டு வர சொல்லுவோம். டிரைவர் ஏய் டிரைவர். ஏக்கா என்னக்கா வெளியே எங்கேயாவது போடுமா? காணமங்கல் அன்னைக்கு நீ ஒரு ஹோட்டல் கூட்டிட்டு போனல்ல, அந்த தள்ளுவண்டி கடை, அந்த சரோஜா வச்சிருக்காளே அந்த கடை. ஆமாக்கா, இன்னைக்கு போய் அங்க டிஃபன் வாங்கிட்டு வரணுமா? டிஃபன்லாம் ஒண்ணு வேண்டாம். உங்க கடையில பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்க நான் விரும்பல. நீ போயிட்டு இன்னைக்கு அந்த கடை அங்க இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு வா. ஏன்க்கா கடை அங்கதான் இருக்கும். இங்க பாரு, நான் சொன்னதை மட்டும் செய். தேவையில்லாம நீ ஒண்ணு பேசாத. அந்த கடை அங்க இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு வா. ஏக்கா அந்த கடை அங்கதான் இருக்கும். காலையில கூட என் பொண்டாட்டி அங்க போய் டிஃபன் வாங்கிட்டு வந்து தந்தாலே. உனக்கு புரியுதா இல்லையா? இப்ப போய் அந்த கடை அங்க இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு வான்னு சொன்னேன். தேவையில்லாம நீ அவனு பேசிட்டு இருக்காத போ. சரிங்கக்கா. நான் வேலைக்கு வச்சிருக்கதுங்க மட்டும் சொன்ன வேலையை அப்படியே என்னன்னு கேட்டுட்டு போய் செய்யாது. என்கிட்டயே எதிர் பேச்சு பேசிட்டு திமிரு பேச்சு பேசிட்டு நிக்கோங்க. வேலைக்காரங்க ஒருத்தவங்களும் சரியே இல்லை. எல்லாம் திமிரு பிடிச்சதா தான் இருக்கு. போய் பார்த்துட்டு வான்னு
வேலைக்கு சேர்றவங்களையாவது முதல்ல மிரட்டி வைக்கணும். மேடம்னு கூப்பிடுங்கன்னு சொல்லி வைக்கணும். அந்த ராணி ஒரு பார்வை பார்த்தாலே எல்லாம் பயந்து நடுங்குது. நம்மகிட்ட வேலை செய்யறது நம்மளே மிரட்டுது. இனி எல்லாத்தையும் நம்ம மிரட்டி உருட்டி வைக்கணும். அப்பதான் சரிப்பட்டு வரும். நெட்ட மாதிரி இந்த ரோசப்பக்கா சொன்னதெல்லாம் கட்டிட்டீங்களா? எல்லாமே வச்சுட்டேன் நெட்ட மாதிரி. சரிக்கா. மைனி ரூபாய் அப்புறமா வந்து தாரேன். ஆமா, நீ வர வரைக்கும் நான் இங்கேயே உட்கார்ந்து கிடப்பேன். வீட்ல கொண்டு வந்து தந்துரு. மைனி நாளைக்கு கூட தருவேன். ஏன் அடுத்த மாசம் சம்பளம் வாங்கி கூட தருவேன். ஏன் மொத்தமா சேர்த்து அடுத்த வருஷம் தாயா? சரி மைனி கணக்குல எழுதிடுங்க, அப்புறம் பாத்துக்கிடுவோம். இங்க பாரு நெட்ட மாதிரி, நாளைக்கு நீ டிபன் வாங்க வரும்போது தரலன்னு வச்சுக்க, தரமாட்டே அப்புறம் டிபன். ஒழுங்கா இன்னைக்கு வாங்கினதுக்கு சேர்த்து ரூபாய் எடுத்துட்டு வா சொல்லிவிட்டேன். சரி மைனி வந்துடுறேன். ஏம்மா இந்த கடை யாருதுமா? ஏன் சார் என்னாச்சு? என் கடை தான். இப்படி ரோட்ல வந்து தள்ளுவண்டி கடை போட்டிருக்கீங்களே, லைசென்ஸ் வாங்கியிருக்கீங்களாமா? லைசென்ஸ் அப்படின்னா? என்னது அப்படின்னாவா? அப்போ லைசென்ஸ்னா என்னன்னே உங்களுக்கு தெரியாதா? உங்க இஷ்டத்துக்கு ரோட்ல வந்து கடையை போட்டு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிடுறது. இந்த மாதிரிலாம் ரோட்ல போட்டு வியாபாரம் பண்ணோம்னா இதுக்கு லைசென்ஸ் வாங்கணுமா? உங்க இஷ்டத்துக்கு வந்து கடைலாம் போடக்கூடாது. ஆமா, இந்த இடம் உங்க சொந்த இடமா? இல்ல சார், நானே இந்த கடையை ரோட்ல தான் வச்சிருக்கேன். பின்னாடி இருக்க இந்த இடம் உங்க சொந்த இடமான்னு கேட்டேன். இல்ல இல்ல, அது வேற ஆளோட இடம். இந்த மாதிரி அடுத்தவங்க இடத்துக்கு முன்னாடி வந்து நீங்க கடையை போட்டுக்கிட்டா அவங்க எப்படிமா இந்த இடத்துல இருப்பாங்க? சார் இந்த இடம் காலியா தான் இருக்கு. காலியா இருந்தாலும் இது ரோடுமா, மக்கள் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க, வண்டிகள் போயிட்டு வரும். இந்த இடத்துல வந்து நீங்க கடையை போடக்கூடாது, அதுவும் லைசென்ஸ் இல்லாம போடவே கூடாது. நீங்க என்னடான்னா சாப்பிடுற பொருள் எல்லாம் வித்துட்டு இருக்கீங்க, இதுக்கு லைசென்ஸ் வாங்குனீங்களா? இல்ல சார், லைசென்ஸ்னா என்னன்னே தெரியாது. முதல்ல லைசென்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கடை போடுங்க. முதல்ல இந்த கடையை காலி பண்ணிட்டு போங்கம்மா. என்னது கடையை காலி பண்ணணுமா? லைசென்ஸ் எங்க வாங்கணும்னு சொல்லுங்க சார், நான் வாங்கிறேன். இங்க பாருங்கம்மா, நீங்க நினைச்ச உடனே கடையில போய் வாங்குறதுக்கு அது ஒன்றும் பொருள் கிடையாது. லைசென்ஸ் வாங்கணும்னா எப்படியும் 1 மாசத்துக்கு மேல ஆகும். அதுக்கு ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கு. அது வரைக்கும் நீங்க இங்க கடைலாம் போடக்கூடாது. கடையை க்ளோஸ் பண்ணுங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு உடனே கிளம்புங்க. சார் உடனே வா. சாவடி பொருள் எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன் சார், எல்லாம் வீணா போயிருமே. வியாபாரத்தை முடிச்சிட்டு வண்டியெல்லாம் எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போறீங்க சார். இங்க பாருங்கம்மா, இப்பவே காலி பண்ணணும். வியாபாரம் முடியறதுக்குலாம் டைம் கொடுக்க முடியாது. நீங்க என்னத்தெல்லாம் கலந்து வியாபாரம் பண்றீங்களோ, இதை சாப்பிட்டு மக்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா முதல்ல போய் லைசென்ஸ் வாங்குங்க, அதுக்கு பிறகு வந்து கடை போடுங்க. சார் நான் தினமும் டிஃபன் வாங்கி சாப்பிட்டு இருக்கேன், நல்லா தான் இருக்கு சார். நீங்களும் வேணா உட்காந்து சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப சுத்தமாவும் சுகாதாரமாவும் இருக்கும். இங்க பாருங்க, இவங்க கடையில செய்யறது எதுவுமே நல்லா இல்லைன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. சுகாதாரம் இல்லாம சமைக்கிறாங்க, ஈ மொக்கிது என்னென்னமோ சொன்னாங்க. வந்து பார்த்தா அப்படிதான் இருக்கு, எல்லாமே திறந்து கிடக்கு. சட்டப்படி உங்களை கைதே பண்ணியிருக்கணும். ஐயோ, என்ன இப்படி பேசுறீங்க? நாங்க வீட்ல செய்யற மாதிரி செஞ்சு வைக்கிற எல்லாம் நல்ல பொருள் தான். இங்க பாருங்கம்மா, கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதனால தான் நாங்க செக் பண்ணவே வந்தோம். வந்து பார்த்தா லைசென்ஸ் கூட வாங்கலன்னு சொல்றீங்க. இந்த மாதிரி தள்ளுவண்டி போடுறதுக்கெல்லாம் நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. முதல்ல லைசென்ஸை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கடை போடுங்க. கிளம்புங்கம்மா, எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புங்க. 1 நிமிஷம் நின்னாலும் புடிச்சு உள்ள போட்டுருவேன். சார் இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார். நான் கஷ்டப்பட்டு இந்த வண்டி கடையை வச்சிருக்கேன். இங்க பாருங்கம்மா, கவர்மெண்ட்டுக்குன்னு நிறைய ரூல்ஸ் இருக்கு. நீங்க கஷ்டப்படுறீங்களா கஷ்டப்படலையான்லாம் எங்களுக்கு தெரியாது. ரூல்ஸ் ஒழுங்கா ஃபாலோ பண்ணணும். இப்படி எல்லாம் திறந்து போட்டு வச்சுட்டு கையில ஒரு கிளவுஸ் கூட இல்லாம வியாபாரம் பண்ணக்கூடாது. இதுக்கெல்லாம் நிறைய ப்ரொசீஜர் இருக்குமா. உங்க இஷ்டத்துக்கு வந்து சாப்பாடு கடைலாம் போட முடியாது. மக்களை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க இஷ்டத்துக்கு எப்படினாலும் வைப்பீங்க, அவங்க வாங்கி சாப்பிடுவாங்கன்னு நினைச்சீங்களா? உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதனால தான் நாங்களே வந்திருக்கோம். எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புங்க, முதல்ல லைசென்ஸ் வாங்குங்க. தள்ளுவண்டி கடைக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குன்னு பாருங்க. இப்படியே உங்க இஷ்டத்துக்கு வந்து கடை போடுறதெல்லாம் கூடாது. கிளம்புங்கம்மா எடுத்துட்டு. சார் எல்லாம் வேஸ்டா போயிரும் சார். இங்க பாருங்கம்மா, நீங்களா எடுத்துட்டு போனீங்கன்னா ஒழுங்கா பாத்திரம் பண்ணா நல்லபடியா வீடு போய் சேரும். நாங்க தள்ளி விட்டோம்னா எல்லாம் வேஸ்டா போயிரும். இதுக்கு மேல உங்க இஷ்டம். எடுத்துட்டு போறீங்களா இல்ல நாங்க காலி பண்ணட்டுமா? ஐயோ வேண்டாம் சார், நாங்களே எடுத்துட்டு போயிரோம். ரோசா பக்கம் எல்லாத்தையும் எடுத்து வைங்கக்கா, கிளம்புவோம். சரோஜா வியாபாரமே நடக்கல. ஏக்கா பாத்துக்கலாம்க்கா, நீங்க முதல்ல எல்லாத்தையும் எடுத்து வைங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வந்து பாப்போமா. எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பி இருக்கணும். இங்கே நின்னீங்க எல்லாத்தையும் பிடிச்சு தள்ளி விட்டுருவேன். இப்ப போயிருவோம் சார். மைனி யார் மைனி கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பா? இதெல்லாம் ரொம்ப அநியாயமாலாம் இருக்கு. ஒரு இட்லி வியாபாரம் கூட பண்ணி பொழைக்க கூடாதா? தெருவுல எல்லாம் எல்லாரும் கொண்டு வந்து விற்கவா? எல்லாம் என்ன லைசென்ஸ் வாங்கிட்டா விற்கவா? இல்ல கிளவுஸ் தான் மாட்டிட்டு வராவளா? எனக்கு என்னன்னே புரியல. எவதான் என் கடை மேல பொறா பிடிச்சி இந்த மாதிரி செஞ்சான்னு தெரியல. சரோஜா அந்த போலீஸ்காரர் 5 நிமிஷத்துல வாரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. முதல்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு வீட்டுக்கு போவோம், அங்க வச்சு எல்லாத்தையும் பேசிக்கிடுவோம். சரிக்கா. மல்லிகை பூவே பார்த்தாயா, பொன் மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா, பொன் மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா, 1000 கோடி செல்வம் அது யாருக்கு இங்கு வேண்டும், அரை நொடி என்
என்னது இல்லையா? நான் அவிய கடை திறந்திருக்க தைரியத்துல எல்லாம் நான் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கேன். டிஃபன் எதுவுமே செய்யவே இல்லையே. நீங்க எனக்கு முன்னாடியே போய் பார்த்துட்டு வந்திருப்பீன்னு நினைச்சேன்க்கா. ஷில்பா, நீ வேலைக்கு வராதனால சீக்கிரமா போய் டிஃபன் வாங்கிட்டு வந்துருவா. நான் தான் வேலைக்கு போறதுல எல்லாம் மெதுவா வாங்கிடலாம்னு நினைச்சேன். நீ என்னடானா இன்னைக்கு கடை இல்லைன்னு சொல்றியே? ஏக்கா, அவிய கடையே அங்க இல்லக்கா. என்ன ஷில்பா சொல்ற? கடையே இல்லையா? ஆமாக்கா, சரோஜாக்கா கடையே அங்க இல்ல. கடை பூட்டுனா கடை மூடி இருக்கும், இன்று விடுமுறைன்னு ஸ்லேட்டில் எழுதி போட்டிருப்பாவல்ல. ஆமா, இன்னைக்கு அந்த மாதிரி எதுவுமே போடலக்காங்க. தள்ளு வண்டியே இல்ல. ஷில்பா, தள்ளு வண்டியெல்லாம் அங்க இருந்து எடுத்துட்டு போக மாட்டாவளே சரோஜாக்கா? என்னாச்சு? ஒருவேளை இடத்த மாத்திட்டாவளோ? ஆமாக்கா, ஒருவேளை அப்படி இருக்குமோ? நான் எதுவுமே யோசிக்கலக்கா, கடை இல்லன்னு அப்படியே வந்துட்டேன். நான் நினைச்சேன் தள்ளு வண்டியை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் கழுவி வச்சிருப்பாவ, அதனால எனக்கு லீவ் விட்டுட்டா போலன்னு நினைச்சேன்க்கா. தள்ளு வண்டியெல்லாம் எதுக்கு போட்டு கழுவுனா தொடச்சாலே இது கிளீன் ஆயிரும். இன்னைக்கு திங்கக்கிழமை, பொங்கலுக்கு கூட அப்படியே கடை போட்டிருந்தாவளே. திங்கக்கிழமை எதுக்கு பூட்டிட்டு போனாவ? அதான்க்கா எனக்கும் தெரியல. இல்ல ஷில்பா, சரோஜாக்கா திங்கக்கிழமை லீவ் விட மாட்டாவ. அப்படியே லீவ் விட்டாலும் இன்று விடுமுறைன்னு இதுல போர்டு வச்சிருப்பாவ. அப்படி இல்லைனாலும் நம்மகிட்ட நேத்து சொல்லிருப்பாவல்ல நாளைக்கு லீவ் விட போறேன்னு. எதுவுமே அப்படியே சொல்லவே இல்லையே. ஆமாக்கா, என்கிட்ட எதுவுமே சொல்லல. ஷில்பா, ஸ்டெல்லாக்கா டிஃபன் வாங்கிட்டு போனாவளே சரோஜாக்கா கடையில. அப்படியா? ஆமா ஷில்பா, என்கிட்ட வந்து பேசினாவளே. என்ன வீடு சுத்திட்டு இருக்கேன்னு வந்து கேட்டாவ. நான் நீங்க டிஃபன் வாங்கிட்டு போறீங்களான்னு கேட்டேன். ஆமா, சரோஜா கடையில தான் வாங்கிட்டு போறேன்னு சொன்னாவ. ஐயோ, அப்படின்னு சரோஜாக்கா கடையோட இடத்த மாத்திட்டாவளோ? இருந்தாலும் இருக்கு ஷில்பா, நம்மகிட்ட சொல்ல மறந்துருப்பாவன்னு நினைக்கேன். மத்த வீட்டெல்லாம் சொல்லியிருக்காவ போல. செல்லம்மாக்கா, அப்படின்னு சரோஜாக்கா எங்கக்கா கடை போட்டிருப்பாவ? இப்பவே கடை எங்க இருந்துக்கா தேட? எனக்கு வேற வேலைக்கு நேரம் ஆகுது. நேரத்துக்கு போகலன்னா அந்த ராசாத்தி பொம்பளை வேற ஏசம்க்கா. ஷில்பா, நம்ம சரோஜாக்கா வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கா? சரோஜாக்கா கடையிலக்கா இருப்பாவ. வீட்டுக்கு போய் என்ன பிரயோஜனம்? ஏய் ஷில்பா, சரோஜாக்கா வீட்டுல அம்மா இருப்பாவல்ல. அது மட்டும் இல்ல, அந்த அண்ணன் வேலைக்கு போயிருப்பாவலான்னு இன்னும் தெரியல. பிறகு அவிய மகன் மருமக எல்லாரும் இருப்பாவல்ல. அவிட்ட யார்ட்டையாவது போய் கேட்போம். அதுவும் இல்லைன்னா நெட்டமாரி வீட்டுல போய் கேட்போம். கண்டிப்பா நெட்டமாரி மாமியாருக்கு இல்லைன்னா நெட்டமாரிக்கு விஷயம் தெரியும். எங்க கடை போட்டுக்காவன்னு கேட்டுட்டு போய் வாங்கிட்டு வந்துருவோம். இதுக்கு மேலாம் வீட்டுல டிஃபன் செய்ய முடியாது, நேரம் வேற ஆயிட்டு. சரிக்கா, வாங்க போவோம். ஏக்கா, ஏக்கா, ராசாதி அக்கா. என்ன கடை அங்க இருக்கா? பாத்துட்டு வந்தியா? போய் பார்த்தேன்க்கா, கடை அங்க இல்ல. என்னது, கடை இல்லையா? ஆமாக்கா, தள்ளுவண்டி கடை அங்க இல்ல. ராத்திரி ஆனா கூட தள்ளுவண்டிக்கு தார்ப்பா போட்டு வச்சு அங்கதான் நிறுத்தி வைப்பாவ. வீட்டுக்குலாம் எடுத்துட்டு போக மாட்டாவக்கா. லீவ் விட்டா கூட தள்ளுவண்டி அங்கதான் நிக்கும், தார்ப்பா போட்டு மூடி வச்சிருப்பாவ. ஆனா இன்னைக்கு என்னன்னு தெரியலக்கா, தள்ளுவண்டியும் இல்ல, பெஞ்சு சேர் எதுவுமே இல்ல. எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருக்காவ. அப்படியா? சரி சரி, ரொம்ப சந்தோஷம். என்னக்கா சந்தோஷம் சொல்றீங்க? அதெல்லாம் உனக்கு புரியாது, நீ போய் உன் வேலையை பாரு. ஏக்கா, காலையிலயும் பொண்டாட்டி டிஃபன் வாங்கிட்டு வர வரையும் இருந்த கடை, அதுக்கப்புறம் எப்படிக்கா காணாம போச்சு? என்னக்கா சேபியலுக்கு உங்களுக்கு எதுவும் தெரியுமா? ஆமா, தள்ளுவண்டி கடைக்காரி எல்லாம் எதுக்கு போனானே நான் தெரிஞ்சு வச்சுக்கிறியே. போ, உன் வேலையை போய் பாரு. என்னை அனாவசியமா இப்படி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காத. அப்புறம் வேலையை விட்டு தூக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஐயோ வேண்டாக்கா. போ, வேலையை பாரு. சரிங்கக்கா. என்னையவே கேள்வி கேட்டுட்டு போறான். இவனெல்லாம் இப்படிதான் மாட்டி வைக்கணும். எப்பாடா அந்த சரோஜா கடை க்ளோஸ் ஆயிட்டு இப்பதான் நிம்மதியா இருக்கு. தள்ளுவண்டி கடை வச்சிருக்க திமிர்ல தானடி என்னைய பேசுனீங்க. இனி பேசுவீங்களா இல்ல பேசதான் முடியுமா? என்ன திமிர் எடுத்த பேச்சு? நல்லா அனுபவிக்கட்டும். இப்ப தெரியும் நான் யாருன்னு. அந்த ரோசாப்பு வேலை இருக்கான்னு இங்க வந்து விழுந்தா. 4 நாள்ல இங்க வேலை செய்ய முடியாதுன்னு ஓடி போய் அவ கடையில போய் வேலை செஞ்சுட்டு கிடக்கா. வீட்டு வேலை அவளால செய்ய முடியாதா, ஒரு கடைக்கு வேலை பார்க்க முடியுமா? எவ்வளவு திமிர் அவளுக்கு. இப்ப தெரியும் அந்த ரோசாப்புக்கு. வேலை இல்லாத போதுதான் எங்க அருமை என்னன்னு புரியும். நல்லா அனுபவிக்கட்டும். அடுத்து அந்த சரோஜா மகனுக்கு இருக்கு. என் மகன் வாழ்க்கையை அழிச்சது அவன் தானே, அவனை சும்மாவே விடக்கூடாது.